வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இன்னைக்கு ஆக்சுவலா ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ராணவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ராக்சர் ஆயிருக்கு அப்டின்ற மாரி நெறைய விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆயிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அத பத்தி நம்ம டீட்டெயில்டா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தட் இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்க் வந்து பார்த்தீங்க அப்டின்னா ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்கிறப்ப ராணவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆயிருக்கு. ஸோ முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்க அப்டின்னா, ஜெஃப்ரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டாஸ்க்க வந்து விளையாடும்போது தெரியாம பட்டுச்சா என்ன அப்படின்ற டீட்டெயில்லாம் தெரியல. பட் காரணம் வந்து ஜெஃப்ரி அப்படின்ற மாரி சொல்றாங்க. ரஞ்சித் சாரும் இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படின்றதையும் நெறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலா உண்மையா என்ன நடந்தது அப்படின்றத நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு ராணவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜுரி ஆயிருக்கு. ஸோ டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணப்ப 3 வீக்ஸ் வரையும் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ நெறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிக் பாஸ் வீட்ட விட்டு அவர் வெளியேற்றப்படுவார் அப்படின்ற மாரியும் வந்து சொல்றாங்க. இல்ல ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கைய கட்டு போட்டுட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தான் இருப்பாரு அப்படின்ற மாரியும் வந்து சொல்றாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் த ஹெல்த் கண்டிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து உள்ள இருக்கிறதும், இல்லாததும் வந்து நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ நாளைக்கு நம்மளுக்கு அந்த பர்ட்டிகுலர் விஷயத்த பத்தி முக்கியமான ஒரு கிளாரிட்டி வந்து வந்துரும். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரி பொம்மை டாஸ்க்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி ஷோல்டர் இப்படி கைய வச்சு இடிச்சிருப்பாரு. ஸோ அப்ப அவர் வந்து எந்த அளவுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது பெருசு படுத்தல. மேபி இந்த பர்ட்டிகுலர் டாஸ்க்ல நெறைய அவர் அஃபெக்ட் ஆயிருந்தாரு. இல்ல உண்மையிலேயே வந்து ஒரு கேம்ல ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா, அக்செப்டபிள். நம்ம அத வந்து கேம்ன்னு நெனச்சுட்டு எடுத்துட்டு போலாம். இல்ல அவர் வெஞ்சன்ஸ வச்சு பண்ணாரா அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே இந்த மாதிரி வேணும்னே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து ரெட் கார்ட் கொடுக்கப்படும். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் ராணுவுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத. பட் நம்ம எல்லாருமே வந்து ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ ராணா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சீசனோட ஒரு ட்ரோல்டு கண்டஸ்டன்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நெறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கள வந்து ட்ரோல் பண்றத பார்க்க முடியுது. ஈவன் விஜய் சேதுபதி சாரே வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு பேச தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப டாமினேட் பண்றதையும் நம்மளால பார்க்க முடியுது. பட் அவரு நெறைய விஷயங்கள் இந்த மாரி மத்தவங்களுக்கும் செஞ்சிருக்காரு. பட் அவங்க வந்து பவுன்ஸ் பேக் ஆகி நல்லா பெர்ஃபார்ம் பண்றத நம்மளால பார்க்க முடியுது. மேபி ராணுவகிட்டயும் வந்து அத எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். அதனால தான் விஜய் சேதுபதி சார் அப்படி பேசுறாரு. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் நாளைக்கு லைக் ராணுவ வந்து அவரோட கண்டிஷன் என்ன? அண்ட் தென் டாக்டர்ஸ் என்ன சஜெஸ்ட் பண்றாங்க? அவரு இன்னும் கன்டின்யூ பண்ணணுமா? இல்ல பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளிய போணுமா? அப்படின்றத வந்து டிசைட் பண்ணுவாங்க. அண்ட் தென் உண்மையிலேயே வந்து இது ஒரு ஆக்சிடென்டலா நடந்ததா? இல்ல வந்து ஒரு வெஞ்சன்ஸ்ல நடந்ததா? அப்படின்றது நம்மளுக்கு நாளைக்கு தெரிய வரும். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். பாய்.